தமிழக வெற்றிக்கழக ஆட்சியின் முதல் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. பல அம்சங்கள் இதில் பேசப்பட்டுருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த முறை இருந்த பல திட்டங்கள், கடந்த முறை செயல்முறைப்படுத்தப்பட்டிருந்த அனைத்தையுமே பேரை மட்டும் மாற்றி அதை அப்படியே காப்பி கேட் மார்க்கெட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நலத்திட்டங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் தான். இங்கே நான் முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை ஆடுகள் கொடுப்பது மற்றும் பசு மாடுகள் பார்த்தீங்கன்னா கொடுப்பது, தகுதியுள்ள பெண்மணிகளுக்கு பசு மாடுகள் கொடுப்பது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. இதில் நாம குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே முறை, அதாவது ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது அவமானம் கிடையாது. அது ஒரு வருமானம், அது ஒரு தொழில், அது ஒரு தனி மனிதன் வாழ்க்கை முறைக்கு ஒரு வெகுமானம் அப்படின்னு செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பாலின் சந்தை எவ்வளவு தூரம் இருக்கு, மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சியின் சந்தை எவ்வளவு தூரம் இருக்கு, எந்த அளவுக்கு இந்த விவசாயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செந்தமிழன் சீமான் அவர்கள் திரையில விதவிதமா அதை எடுத்து சொல்லியிருந்தாரு. இதை இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கல, அதுதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகும் இதுவே ஆடு மாடு அப்படிங்கிறத மக்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஒரு கேள்விக்குறி என்ன வருது அப்படின்னா, இதுவே அரசாங்கம் செய்து அதை வருமானமாக ஈட்டி மக்களுக்கு அதை சம்பளமாக கொடுத்து நாங்க அதை அரசாங்க வேலையை செய்வோம் அப்படிங்கிறப்போ, இந்த கருத்து புரியாத பலர் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகம் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், ஒரு கேலி கூத்து மாதிரி செஞ்சு அதை எள்ளி நகையாடி நிறைய பேர் எங்களை எல்லாம் நீங்க மாடு மேய்க்க போக சொல்றீங்களா, ஆடு மேய்க்க போக சொல்றீங்களா, நாங்களாம் படிச்சிருக்கோம், படிச்சவங்களுக்கு ஏற்ற மாதிரி தொழில் செய்வோம், நாங்களாம் டாக்டராக தான் ஆவோம், நாங்களாம் இன்ஜினியராக தான் ஆவோம், வேணா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைய வீட்டு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள போய் நீங்க மாடு மேய்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னவங்க பலர். இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பலருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய எதிர்த்து பேசியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கமேவும் மக்களுக்கு தேவையான ஒரு சேவை என்று சொல்லி வெள்ளை ஆடுகள் வளர்ப்பதும் மாடு வளர்ப்பதையும் ஊக்குவிக்கிற விதமாக அவருடைய செயல் திட்டங்கள் இருக்கு. என்ன ஒரு வித்தியாசம், இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாடையும் ஆடையும் கொடுக்குறாங்க. ஆனா இதுவேவும் அரசாங்கம் ஒரு தொழிற்சாலையாக அங்க வச்சு அங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாடுகள் எல்லாமே பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்படும். அந்த செயல்முறைப்படுத்துறதுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை பணிக்கு அமர்த்தப்படுவார்கள். அதன் விளைவாக அந்த மக்களுக்கு சம்பளமாக வருமானம், பணம் கொடுக்கப்படும். அந்த மாட்டிலிருந்து உருவாகக்கூடிய அனைத்து பொருட்களும், சாணத்திலிருந்து உரம் தயாரிக்கக்கூடியதாக இருக்கட்டும், சாணத்திலிருந்து எரிபொருள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கட்டும், அதுவே பால்ல இருந்து பால் சார்ந்த சந்தை, பால்ல இருந்து தயிர், பால்ல இருந்து மோர், பால்ல இருந்து அந்த ஐஸ்கிரீம், அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாமே தயாரிக்கப்பட்டு இது எல்லாத்தையுமே தமிழக அரசின் பெயர்லேயும் அது சந்தைப்படுத்தப்பட்டு அதை ஒரு வருமானமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை தமிழக அரசு செய்யும். இதுதான் மதுக்கடைகளை மூடி விட்டுட்டு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானத்திற்கான வழி அப்படின்னு இதை தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சு செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனா இப்ப இவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்துக்கும் ஆடுகளையும் மாடுகளையும் முன்னாள் இருந்த அரசாங்கம் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் இப்ப கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்க தனிப்பட்ட முறையில இந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தேவையான இறைக்கு எங்க போவாங்க? இந்த ஆடு மாடுகள் கொடுக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்துக்கு தேவையான அந்த வைக்கோல், புல், அது எல்லாத்தையுமே அவங்களே விளைவிச்சிருக்கிற அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே விவசாய நிலம் இருக்காங்க. அப்படி விவசாய நிலம் இருந்தாலும் அந்த விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி அந்த தண்ணீர் விவசாயத்துக்கு போதுமான அளவு இருக்குதா அப்படிங்கிற பல கேள்விகள் இங்க இருக்கு. இப்போ மலை மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும்பொழுது மலை மாடுகள் மேய்கிறதுக்கான இடங்கள் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்தது மேய்ச்சல் நிலங்கள். அந்த மேய்ச்சல் நிலங்களை நீதிமன்றம் தடை செஞ்சிருந்துச்சு. அந்த மேய்ச்சல் நிலத்தை திருப்பி கொடு, அந்த இடத்துல அனுமதி வேணும்னு சொல்லி போராடினது செந்தமிழன் சீமான். ஏன் ஆடு மாடு வளர்க்கணும்னா மேய்ச்சல் நிலம் வேணும், மேய்ச்சல் நிலங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த உணவுகள் மலை மாடுகளுக்கு பயன்படும். ஆனா இது வீட்டுல வளர்க்கக்கூடிய மாடு தானே, இதுக்கென இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வீட்டுல வளர்க்கக்கூடிய மாடாக இருந்தாலும் நீங்க எந்த ஒரு கல்யாண காட்சிக்கோ, விசேஷத்துக்கோ, பொது நிகழ்வுக்கோ போக முடியாது. மாட்டுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தயார் செய்ய வேண்டியது இருக்கும். அது நீங்களே வளர்த்து, நீங்களே அறுவடை செஞ்சு, நீங்களே மாட்டுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அந்த மாட்டுல இருந்து வரக்கூடிய சாணமாக இருக்கட்டும், அதுல வரக்கூடிய பாலாக இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ஒரு நிதி நிலவரம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தேவையான நிலவரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல
அதாவது இந்த அளவுக்காச்சும் இந்த முயற்சியை எடுத்தாங்களே அப்படிங்கிறது நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு இவங்க வந்து ஆடுதலும் மாடுதலும் சொன்னாங்களோ அந்த அளவுக்கு இயற்கை வளங்களை நாங்கள் பாதுகாப்போம் அப்படிங்கிறது தேவையான விஷயங்களை வந்து பெருசா எந்த விதத்திலுமே வந்து பேசாத மாதிரிதான் இது வந்து தெரிகிறது. அப்ப நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகள் எல்லாத்துலயும் இருந்தும் ஒரு வருமானம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையில் நாம் அனைவரும் வாழும்போது மட்டும்தான் நமக்கு தேவையான உடல் நலத்திலிருந்து நிதி நிலவரத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ஒரு தற்சார்பு பொருளாதார நிலையை நோக்கி போகும் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு என்னதான் புத்தகத்தை சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அரசியல் ரீதியாக பேசக்கூடிய ஒரே ஒரு சிந்தனையாளனாக செந்தமிழன் சீமானவர் வந்து திகழ்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம வந்து வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னே தெரியாம கொண்டு போய் ஓட்ட போட்டுட்டு கடைசியில் நாங்க விஜய்காக தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என் பொண்ணு சொல்லிச்சு, என் குழந்தை சொல்லிச்சுன்னு சொல்லி நம்ம விஜய்க்கு போட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதன் விளைவாக என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய அமைச்சர்கிட்டயே போய் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டப்ப நீங்க எனக்கா ஓட்டு போட்டீங்க, நீங்க விஜய்க்காக தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க விஜய் கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க. ஏதாவது பொது பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி குவாரிகள்லாம் இன்னும் மணலில் ஏற்றிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்றது சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கீங்க, முழுசா தள்ளுபடி பண்ணணும், நீங்க அதான சொன்னீங்கன்னு கேட்கிறப்போ அதுக்கும் வந்து நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வெறும் ரீல்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு பயங்கரமா மக்கள் கிட்ட எல்லாத்துக்குமே நான் தான் ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சில அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து கண்ணுக்கே தெரியாம வந்து காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பல விஷயங்கள். நாம அமைச்சர்கள் தானா அப்படிங்கறத தெரியாம காவிரியில் தண்ணி வர்றது எவ்வளவு முக்கியம், குறுவை சாகுபடி பண்றது எவ்வளவு முக்கியம், இங்க இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எவ்வளவு அவசியம், ஒரு 3 நாள் தண்ணீர் பாய்ச்சாம விட்டோம்னா அந்த நெல்லோ அந்த பொருளோ செத்து போயிருமே, அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி விட்டா திரும்ப முளைக்குமா, அதுக்கு என்ன பண்றது, கரும்புக்கா இருக்கட்டும் இல்லை மற்ற ஒரு இதுக்காக இருக்கட்டும், நீர் அப்படிங்கிறத வந்து நம்ம பாய்ச்சிதான் ஆகணும். இந்த கடைசி விவசாய படத்துல சொன்ன மாதிரி ஏப்பா நம்ம இப்ப நீர் பாய்ச்சல அப்படின்னா ஒரு 1500 உயிர் செத்து போயிருமே, அதுவும் ஒரு நெல் செத்து போயிருமே, அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொன்ன மாதிரி இத்தனை உயிருக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீர். நீரின்றி அமையாத உலகன்னு வள்ளுவன் சொன்ன வார்த்தை கூட இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கிற அரசு கேட்கறது இல்லை. உபரி நீர், இப்போ காவிலிருந்து வந்து கொடுத்திருக்கிற நீருங்கிறது வந்து உபரி நீர், அதாவது மழை நிறைய வந்திருக்கிறதுனால அந்த தண்ணியை நிறுத்தி வைக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து உரிமை நீர் கிடையாது. உரிமைனா என்ன, ஜூன் 12 ஜூலை 12 நினைக்கிறேன் அந்த தேதியில இந்த நீர் வந்து திறக்கப்பட்டிருக்கணும், நீர் திறந்திருக்கணும் சட்டப்படி. அதுதான் நம்முடைய காவிரி மேலாண்மை வந்து சேர்ந்து முடிவெடுத்த திட்டம். அன்னைக்கு அந்த நீரை திறக்காமல் தண்ணி நிறைய இருந்தாலும் அவன் திறந்து விட்டுருக்காங்கன்னா அவன் வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற தண்ணியை திறந்து விட்டுருக்கான், உபரி நீரை கொடுத்துருக்கான். அது வந்து எங்களுடைய உரிமை அப்படின்னு பேசக்கூடிய ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் தான். இப்ப அண்மையில வந்து அதுக்கான ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறது. காவிரி நீர் என்பது எங்களுடைய உரிமை, அது எங்களுக்கு தேவையான உபரி நீர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த மக்களுக்கும் இந்த மக்களுடைய வாழ்வை முறைக்கும் நலத்திட்டங்களுக்கும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனாக செந்தமிழன் சீமான் அவர்கள் திகழ்கின்றனர். இங்க வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து அவர் மேல் பரப்பப்பட்ட அவதூறுகளை எடுத்து பேசி 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 அவர் சொல்ல வந்த நல்ல திட்டங்கள் எல்லாமே பின்னால மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற உண்மையை நம்ம வெளியே எடுத்து சொல்லணும். இந்த காணொலியை பார்த்துட்டு கூடிய நீங்கள் தமிழக வெற்றிக்கழக ஆதரவாளராக இருந்தீர்கள் என்றால் சிறப்பு, இந்த காணொலியை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தலைவன், உங்களுடைய ரசிகன், நீங்க அவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அவர் மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கீங்க, எல்லாமே சிறப்பு. ஆனா நமக்கு தேவையான நலத்திட்டங்கள் விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்காக செய்யறாங்களா அப்படிங்கிறதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து பார்க்க முடியும். மக்களுக்கான தலைவன் யார், மக்களுக்காக எப்பவுமே களத்தில் போராடக்கூடிய ஒரு நபர் யார் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. மற்றும் ஆடு மாடு வளர்ப்பது என்பது ஒரு அவமானம் அல்ல, அது வந்து ஒரு வருமானம், வாழ்க்கை முறைக்கு ஒரு பெரிய வெகுமானம், தற்சார்பு பொருளாதாரத்தை வகுக்கக்கூடிய வழிவகுக்கக்கூடிய ஒரு திட்டம் என்று இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி.